இரும்புத்துறை படபாணியில் தேனியில் கடன் பெறாத பெண்களை கடன் பெற்றது போன்று செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னையை சேர்ந்த சமூகநதி என்கிற தனியார் நிதி நிறுவனம் தேனி மாவட்டத்தில் சுமார் 18 குழுக்களை சேர்ந்த 194 பெண்களுக்கு தலா 40,000 வீதம் 77,60,000 ரூபாய் கடனாக கொடுத்துள்ளனர். பிறகு கடன் பெற்ற பெண்கள் வட்டியுடன் 92,65,000 ரூபாய் திருப்பி செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் மேலும் கடன் நிலுவை இருப்பதாக கூறி அதை செலுத்த வேண்டும் என அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இரும்புத்துறை படபாணியில் தேனியில் கடன் பெறாத பெண்களை கடன் பெற்றது போன்று செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடந்த மாதம் புகார் மனுவை அளித்திருந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் தொடர்ந்து கடன் கேட்டு தொந்தரவு செய்வதாக வேதனை தெரிவிக்கும் பெண்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையை சேர்ந்த சமூகநதி அப்படின்ற ஒரு நிறுவனம் எங்கள் குழுக்களுக்கு கடன் கொடுக்கறதா எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் பேங்குகள் எல்லாமே லோன் அப்ரோச் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். வங்கிகளில் கடன் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்களுக்கு நாங்கள் லோன் வாங்கி அவங்க கேட்டதன் பேரில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எக்ரிமெண்ட் காப்பியெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே அவங்க கையில் கொடுக்கல. அதே மாதிரி அவங்க அந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் நடந்துக்கிறவும் இல்லை. கொரோனா வரைக்கும் பொதுமக்களுக்காக அவங்க கொடுத்த அந்த கடன் தொகையை முறைப்படியே வசூல் பண்ணிட்டாங்க. அந்த வசூல் பண்ண பிறகு கொரோனாவுக்கு பிறகு அவங்களே நேரடியாகவும் வசூல் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசூல் பண்ண பணத்துக்கு மேல அதிகப்படியான பணத்தை கேட்டு அந்த மக்களை போய் டார்ச்சர் பண்றாங்க. இந்த விஷயத்தையுமே எஸ்பி ஆபீஸ்ல சொன்னாங்க. அதுக்கு எங்களுக்கு தெரியாம போய் அவங்க ஏதோ பதில் சொல்லிட்டு வந்ததா எங்களுக்கு ஒரு தகவல் தான் கிடைச்சிச்சு. ப்ராப்பர் நியூஸ் எங்களுக்கு கிடைக்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.